டெஸ்ட் பேட்ச் நல்லபடியாக முடிஞ்சது இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆக்சுவலாக போன அக்டோபர்லேருந்தே பிளான் பண்ணோம், ரைட்டா? போன அக்டோபரில் ஒரு 20-23 டெஸ்ட்டு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் பண்ணதுக்கப்புறம் இப்போ 41 டெஸ்ட்டு. அப்போ ஏறத்தாழ 64-65 டெஸ்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான காரணம் சார், பூபி சார். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. எத்தனை டெஸ்ட் வேணாலும் போட்டுக்குங்க, எத்தனை கொஸ்டின் பேப்பர் வேணாலும் வந்து வெளியிலேருந்து வாங்குங்க, இல்லை நீங்கள் எடுங்க, ஓகேவா? டைப்பிங் முடியலாம் வெளியில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது பூபி சார் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு நம்மளுடைய தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரவணன் சார், ஓகேவா? சரவணன் ஐயா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மேக்ஸ் ஒரு ரெண்டில் மொத்தம் ஒரு 4 கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் சார் எடுக்காத கொஸ்டின் வந்திருக்கும், ஓகேவா? அதுவுமே அவருடைய சுச்சுவேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 100 ப்ளஸ் வந்து மேக்ஸ் 25, ஓகேவா? இந்த 125 கொஸ்டின் வந்து ஒரு மேஜரான ஏரியா. அந்த மேஜரான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்தது சரவணன் ஐயா, ஓகேவா? ஸோ அவருக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. தென் அடுத்தது நம்ம ஞானசேகர், ஓகேவா? நாங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும் ஞானசேகர் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அவர் வந்து டைமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் எடிட் பண்ணி, ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஈவன் டிஎன்பிசி ஆல்சோ அக்யூரஸியாக கொஸ்டின் கொடுக்க மாட்டான். நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ விடும்போது டென்டேட்டிவ் கீ இது பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1ல கூட 6 கொஸ்டின் வந்து டென்டேட்டிவ் தான் விட்டுருக்கான். மார்ச் மாதம் ஜாயின் பண்ண பேட்ச்லேருந்து சொல்லணும்னா இந்த 41 டெஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களை ஷேப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழாகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், ஓகேவா? கண்டிப்பாக இந்த 41 டெஸ்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணவங்க கண்டிப்பாக மார்ச் 15ல் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த சேஞ்சஸை உணர்ந்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 3-4 முறை ரீஷெடியூல் பண்ணுச்சு. உங்கள் டெஸ்ட் வச்சு ஆரம்பத்தில் போட்ட உங்கள் கையில் கொடுத்த ஷெட்யூல் வேறு, கடைசியாக நம்ம முடிச்சது வேறு, ஓகேவா? ஸோ இவ்வளோ ரீஷெடியூல் பண்ணதுக்கான காரணம் டிஎன்பிசி சிலபஸை மாற்றினது ப்ளஸ் அதிலேருந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி தான் புதுசாக கொடுத்தோம், ஓகேவா? அதனால் இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஓகேவா? அதில் எதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏறத்தாழ 1500-1800 சக்ஸஸஸ், ஓகேவா? 15 வருஷம் ஜேர்னி. காஞ்சி எக்ஸலண்ட் வந்து 15 வருஷம் ஜேர்னி. ஈவன் கொரோனா பீரியட் ஆல்சோ கூகுள் மீட்டில் கிளாஸ் எடுத்தோம், ஓகேவா? அப்போ படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ அப்போல்லாம் வந்து பெரிய அளவில் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கிடையாது, ஆனால் ஆடியோவில் கூகுள் மீட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது எந்த நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சி எக்ஸலண்ட் வந்து க்ளோஸ் பண்ணதாக சரித்திரமே கிடையாது, ஓகேவா? அந்த கொரோனா டைமு அது 1 மாதம் 2 மாதம் மட்டும்தான் இல்லாமல் மற்ற அப்பயுமே வந்து பிளான் பண்ணி ரன் பண்ணியாச்சு. அப்போ இந்த 1800 பேர் சக்ஸஸில் டெட்டு, டிஎன்பிசி, எஸ்ஐ, பிசி எல்லாமே அடங்குவாங்க. ஸோ அந்த 1800 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, ஓகேவா? எல்லாருமே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட்டில் போயிட்டாங்களா சார்னா அதுவும் கிடையாது. ஸோ இது ஒரு லாங் ஜேர்னி. நம்ம இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் சொல்கிற மாதிரி தான் டிஎன்பிசியோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது வந்து புலியோவில் பிடிக்கிற கணக்கு, ஓகேவா? அதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது எங்கெல்லாம் இழுத்துன்னு ஓடுதோ அது வரைக்கும் நீ ஓடணும், விட்டுட்டே திரும்பி கிடச்சிரும். அதனால் ஒரு கன்சிஸ்டன்சியான ஸ்டடீஸ் வந்து கண்டிப்பாக உங்களை ரிசல்ட்டில் கொண்டு போய் நிறுத்துமா, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டினோ இல்லை இதுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட் கொஸ்டினோ இல்லை வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் என்ன போட்டு பார்த்த கொஸ்டினோ தென் ஃபைனலாக டிஎன்பிசி கொஸ்டின் இதை அட்டன் பண்ணும்போது எந்த ஒரு டிப்ரெஷனும் வச்சுக்க வேண்டாம், ஓகேவா? நீங்கள் டிப்ரெஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் படித்து இத்தனை நாள் படித்த எஃபர்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும், ஓகேவா? நம்மளுடைய பெஸ்ட்டு நண்பனும் நம்மளுடைய பெஸ்ட்டு எதிரியும் யாருன்னா நம்ம மூளை தான். ஸோ அங்கே போயிட்டு வந்து கிறுக்குத்தனமாக யோசிச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல என்ன தோணுதோ மோஸ்ட்லி அதை போட்டுருங்க. ஸோ டயலமாவாக இருக்குது ஏஆர்பி சிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு டயலமாவாக இருக்குது அப்படின்னா ஓகே, அப்போ யோசிக்கலாம், அது யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. மற்றபடி வந்து குழப்பத்தில் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தோணுதோ அதை போட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் டெஸ்ட்டில் மார்க்கு கம்மியாயிடுச்சு, நான் வெளியில் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்தேன் அதில் மார்க்கு கம்மியாயிடுச்சு, அதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், ஓகேவா? ஏன்னா இது ஒன்று 10th +2 எக்ஸாம் கிடையாது, ரிப்பீட்டடாக கொஸ்டின் வரத்துக்கு. அதனால் அந்த டிப்ரெஷன் இல்லாமல் தெளிவாக போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க, ஓகேவா? தென் நம்ம ஜேர்னி இதோட நிற்க போகிறது கிடையாது, ரைட்டா? ஈவன் நீங்கள் சக்ஸஸர் ஆனால் கூட குரூப் 4ல் நீங்கள் சக்ஸஸர் ஆனால் கூட நம்ம ஜேர்னி இதோட நிற்காது. செப்டம்பர் 28 குரூப் 2 வரப்போகுது. ஸோ யார் ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அளவு கஷ்டப்பட்டு ஒரு அடிமட்டத்தில் போயிட்டு ஒரு வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ நாம் கூட எக்கனாமிக்ஸில் ஒரு கான்செப்ட் நடத்திருப்போம், அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதாவது தன்னுடைய தகுதிக்கு கீழே வேலை செய்யறதுக்கு பேர் தான் அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட்.
ஒரு குரூப் 1 ஒரு குரூப் 2 சைன் ஆகக்கூடிய நீங்கள் குரூப் 4ல மட்டும் ஒர்க் பண்ணணும், நம்ம இதோட நம்ம லைஃப் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ட்ரு ஆகிறது குரூப் 4ல என்ட்ரு ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். கோர்ட்டில் ஜாயின் பண்ணுவாங்க, பள்ளிக்கல்வித்துறையில் ஜாயின் பண்ணுவாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுவாங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக. ஓகேவா? அவங்க வந்து ப்ரொமோஷன் வாங்கினா 7 to 8 வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உட்காந்து குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு போட்டி இப்போ யாருன்னா உள்ள சர்வீஸில் இருக்கிறவங்க போட்டியில் இருக்கிறான். தமிழ்நாடு லெவலில் போட்டி ஆஸ்பிரன்ஸ், சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். ஓகேவா? அவங்க மட்டும் இல்லை, ஆல்ரெடி இப்போ வந்து கடந்த 2019 சர்வீஸ்குள்ளே போனவங்க அவங்களும் போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவன் ஏதோ ஒரு துறை கிடைச்சிச்சுன்னு போயிட்டுப்பான். இப்போ அடுத்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், ஒரு விஓவை கிடைக்குது. ஓகேவா? வேணாம்னு சொல்லுவானா? அதை எடுக்கிறதுக்காக அவங்களும் போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால ஸோ உங்களுடைய ஜேர்னி வந்து மேலும் தொடரட்டும். தென் காஞ்சி எக்ஸலன்ட் கம்மிங் 20th வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 பேட்ச் வந்து நியூ பேட்ச் வந்து வில் ஸ்டார்டட். ஓகேவா? குரூப் 2 மட்டும் கிடையாது, 1 year பேட்ச் ஆல்சோ. நீங்கள் குரூப் 4 குரூப் 2 அட்மிஷன் போட்டவங்க, ஓகேவா, உங்களுக்கு வந்து 20ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆகும்பா. அதுக்கப்புறம் முழுக்க உங்களுக்கு ரிவிஷன் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் திரும்ப எப்படி போவோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த யோசனையே உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா? 12ஆம் தேதி எக்ஸாம் முடிக்கிறீங்க, ஒரு 2 நாள் ரிலாக்ஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் டேஸ் கால்குலேட் பண்ணி பாருங்க. செப்டம்பர் 28 அவன் சொன்னபடி எல்லா எக்ஸாமும் நடக்குது, ரைட்டா? ஸோ டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் விட்ட மாதிரி எல்லா எக்ஸாமும் நடத்திட்டு தான் வராங்க. அப்போ அந்த டேஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் இருக்கும், ரைட்டுங்களா? அதனால அதை பாருங்க. ஸோ கண்டிப்பாக காஞ்சி எக்ஸலண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் ரிசல்ட் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் போகிறவங்க லிஸ்ட்டு வேறு. ஒரு சர்வீஸ் வாங்கினா ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நான் கிளியர் பண்ணிட்டேன், சரியா, அந்த மாதிரி சர்வீஸ் வாங்கிட்டேன், ஒரு நேரில் வந்து சொல்லலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சொல்லாத பட்சத்தில் ஃபோன் பண்ணினாச்சும் சொல்லலாம். ஓகேவா? பட் அந்த மாதிரி வந்து இருக்க வேணாம்னு சொல்கிறேன். பல பேர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. பட் நீங்களும் அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே சர்வீஸ் கேண்டிடேட், அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அனைவரும் சர்வீஸ் கேண்டிடேட் தான், யாருமே வந்து சர்வீஸ் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? உங்களுடைய வெற்றி தள்ளி போகலாம், திரும்ப நினச்சிக்கோங்க, உங்களுடைய வெற்றி தள்ளி போகலாம். ஓகேவா? ஆனால் வந்து உங்களை விட்டு போகாது. தோல்வியை தவிர, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தோல்வி இல்லை. ஓகேவா? நம்மளுக்கு தோல்வின்றது வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் தோல்வி இல்லை, உயிர்னு ஒன்று போயிடுச்சுனா தான் நம்மளுக்கு தோல்வி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ கீப் இன் யுவர் மைண்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லலாம், எவ்வளோ மோட்டிவேஷன் சொல்லலாம். நீ கிளியர் பண்ணனா உனக்கு நீ தான் மோட்டிவேஷன். ஓகேவா? அதனால் வந்து எத்தனை பேர் லைக் வந்து பெனோசெஃபின் சொல்லலாம். நான் அடிக்கடி கிளாஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அவங்க வந்து என்ன சொல்கிறது, கண் தெரியாத ஒரு பெண்மணி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். ஓகேவா? பிளைண்ட் விமன் ஐஎஸ் ஆஃபீஸர். ஓகேவா? ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு கண் தெரியாத ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் வாங்கியிருக்காங்கன்னும் போது யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்தாலும் அதை பார்த்துட்டு அடுத்த கணமே நம்ம மறந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 4 ஃபேக்ட் படிச்சிருங்க. மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கறதுக்கு பதிலாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க. ஓகேவா? அதனால் வந்து நான் திரும்ப வந்து யாரையுமே எக்ஸாம்பிள் சொல்ல விரும்பல. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்களே எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ரைட்டா? லாஸ்ட் டைம் ஸ்ட்ரெஸ் வேண்டாம், திரும்ப சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் வேண்டாம். எக்ஸாம் பக்கம் வருதுன்னாவே கொஞ்சம் வெளியில் சுற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னும் சொல்ல போனால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் வரும். ஸோ கிளாஸஸ்ஸு, டெஸ்ட் பேட்சு, மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இந்த வகையில் காஞ்சி எக்ஸலண்ட் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ 1 year பேட்ச்னாலும் சரி, இல்லை வந்து குரூப் 2 பேட்ச்னாலும் சரி, நீங்கள் ஜூலை 20 வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் டெமோ வந்து பாருங்கள், ப்ளஸ் ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம 1 year பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக யாருக்கு பயன்படுமோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2nd year 3rd year படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் ரெகுலர் டேஸில் காலேஜும் போயிட்டு வீக்கெண்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க படிக்கும் பொழுது அவங்களோட அகாடமிக் ஸ்டடீஸ் முடியும் பொழுது கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஎன்பிசிக்கான ஒரு போஸ்டிங், ஒரு ஜாபையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக்யூர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிருக்காங்க. ஓகேவா? அப்போது காலேஜ் ஸ்டடீஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம வேலைக்கான இப்போது காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வெளியே போய் வேலை தேடுறதை விட காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு ஜாபை வந்து நம்ம தேடிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய 1 year பேட்ச், லைஃப் டைம் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நம்ம டிகிரியும் முடிச்ச மாதிரி இருக்கும், டிகிரி முடிக்கும் போது நம்ம கையில் அரசாங்க வேலையும் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்.
அதனால் அனைவரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடியவர்களும் சரி, இல்லை டிஎன்பிசி வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம் சார், எங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1 இயர் பேட்ச்லையோ இல்லை வந்து குரூப் 2 பேட்ச்லையோ வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக காஞ்சி எக்ஸலண்ட்டில் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோட காஞ்சி எக்ஸலண்ட் வாங்க. கண்டிப்பாக வந்து காஞ்சி எக்ஸலண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காத்திருக்கும். ஓகேவா? ஸோ வரக்கூடிய குரூப் 4 தேர்வு தமிழ்நாடு முழுவதும் சீரியஸாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் காஞ்சி எக்ஸலண்ட் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.